இப்போது உங்களுக்கு காது கேட்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரோ என்ன ப்ரோ கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம கதாநாயகிக்கும் காது கேட்காது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. அண்ட் அங்கே இருக்க மற்றவங்களாம் வந்து நம்ம கதாநாயகிகிட்ட பேச வராங்க. எல்லாருமே ஒன்றா பேச வராங்க. ஒருத்தர் தான் நம்ம கதாநாயகியால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அவங்களோட லிப்ஸை பார்த்து பதில் சொல்ல முடியும். பட் எல்லாருமே அட் அ டைமில் வந்து பேசினா நம்ம கதாநாயகியால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. அண்ட் அந்த நேரத்தில் அவங்க பார்த்துட்டு ஆகிட்டாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் கலைஞ்சும் போயிட்டாங்க. நம்ம கதாநாயகி ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. என்னடா ஃபஸ்ட்டு நாளே இப்படி ஆயிடுச்சுன்னு. அண்ட் அப்போ தான் நம்ம ப்ரோட்டாகனிஸ்டோட என்ட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து கேஷுவலாக பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அப்போ தான் நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி காது கேட்காது, நான் அவங்களோட லிப்ஸை பார்த்து தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த சைட் லாங்குவேஜ் வச்சு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட் லாங்குவேஜா? அது எனக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து சைட் லாங்குவேஜ்ன்றது பேரில் ஏதோ பண்ணின்னு இருக்காரு. நம்ம கதாநாயகி பார்த்தீங்கன்னா சைட் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். பட் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் சும்மா விளையாட்டாக ஏதோ பண்ண போய் அது பார்த்தீங்கன்னா அது க்யூட்டுன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சைட் லாங்குவேஜில் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து க்யூட்டுன்னு சொல்கிறாரு. பட் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்க்கு அது தெரியாது. பட் நம்ம கதாநாயகிக்கு தான் சைட் லாங்குவேஜ் தெரியும்ல, அது பார்த்திங்கன்னா க்யூட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கம்ப்ளீட்டட் மாங்கா போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள்.